ஹாய் மை டியர்ஸ், வாங்க ஒரு சூப்பரான எள்ளு சட்னி செய்யலாங்க. வெள்ளை எள்ளை ஆயில் இல்லாமல் ட்ரையாக ஒரு பேனில் போட்டு 1 கப் வெள்ளை எள்ளை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கருப்புளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க, 2 வரமிளகாய், 1 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சிங்க, ஒரு லெமன் சைஸ் புளி, 10 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய்ங்க. ஒரு பேனில் ஆயில் சூடு பண்ணி கடலைப்பருப்பு உளுந்த பருப்பை சிம்மில் வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதுலேயே நம்ம 2 வரமிளகாய்ங்க, அந்த 10 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது தக்காளி வேணால் புளி ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டாச்சு. அண்டு கடைசியில் அந்த எல்லையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்புங்க, தேங்காய் போட்டு நீங்கள் துருவலாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து சில்லா போட்டிருக்கேன். போட்டு தேவையான அளவு கல் உப்புங்க, அந்த புளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான எள்ளு சட்னி ரெடி ஆயிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்தி. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.